வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. பஞ்சேந்திரிய தவம் ஏன் இயற்ற வேண்டும்? எதற்காக இந்த தவம் இயற்றுகிறோம்? ஆக்கினை தவம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆக்கினை தவம் என்பது 5 புலன் உணர்வுகளையும் கடந்து மனம் புலன் கடந்த அறிவாய் நிற்கும் நிலைதானே. அங்கு புலன்களை கடந்து உடல் உணர்வை கடந்து மனம் தன் உணர்வு நிலையிலே தனித்த மனமாக உயிரோடு கலந்து நிற்கும் நிலை. அப்படி ஆக்கினை தவம் செய்திருந்தாலும் இப்பொழுது ஆசான் அருட்தந்தை அவர்கள் பஞ்சேந்திரிய தவம் என்று ஒன்றை உருவாக்கி அதில் அந்த 5 புலன்கள் மீது தவம் செய்த பிறகு மீண்டும் ஆக்கினை துரியம் என்ற நிலையில் தவத்தை நிறைவு செய்ய சொல்கிறாரே. எதற்காக இந்த புலன்கள் மீது மனம் செலுத்த வேண்டும்? ஏனென்று பார்த்தால் மகர்ஷி அமைத்துள்ள இந்த ஒவ்வொரு பயிற்சிகளும் தன் அனுபவத்தின் முதிர்ந்த அனுபவத்தின் வெளிப்பாடாய் வெளிப்பட்ட வெளிப்பாடுகள். அதாவது நமது மனதின் மயக்கம் என்று சொல்கிறோமே, அந்த மயக்கம் என்பது இந்த புலன் வழியாக பொருள்களோடோ நபர்களோடோ தொடர்பு கொண்டு அனுபவம் செய்யக்கூடிய அந்த உணர்வுகளில் மட்டும்தான் மயக்கம் என்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. வேற எங்கேயும் அந்த மயக்கம்ங்கிற வார்த்தையே கிடையாது. இந்த புலன் உணர்வுகளில் மட்டும்தான் மயக்கம். அக உணர்வுகளிலெல்லாம் மனம் மயக்கம் கொள்வதில்லை. மயக்கம் என்று சொன்னால் அது இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் அதிகமாக வேண்டும் என்பதுதான் மயக்கம். அக உணர்வுகளில் அப்படி இல்லையே. அதில் பூரணமான உணர்வை முழுமையாக அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைதானே. அங்கு மயக்கம் என்பதே இல்லை. அது மட்டுமல்ல, அங்கு மனம் என்ன ஆகிவிடும் என்று சொன்னால் அந்த உணர்வோடு கலந்து உணர்வாகவே மாறிவிடும். அது மயங்கிறதுக்கு தனியாக ஒன்றும் இல்லை. ஆனால் இங்கு அப்படி அல்ல. புலன் வழியாக உணரும் போது அந்த புலன் உணர்வு தனியாகவும் அந்த உணர்வை உணரும் மனம் என்பது தனியாகவும் இருக்கும். அதான் அந்த 5 புலன்லையும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அதாவது அழுத்தம், ஒலி, ஒலி, சுவை, மனம் என்று 5 உணர்வுகள் இருந்தாலும் அவற்றில் மனம் இருக்கிறதா என்றால் இருக்கிறது. அதாவது இந்த சுவையை உணரும் மனம். அப்போ சுவை என்ற ஒரு காந்த தன்மாற்றம் இருக்கும், அதை உணரும் மனம் என்று ஒன்று இருக்கும். அந்த இரண்டின் இணைப்பு தான் அந்த சுவை. ஆனால் அழுத்தம், ஒலி, ஒலி, ஒளி, சுவை, மனம் என்ற அந்த 5 அறிவுகளையும் கடந்து 6வது அறிவு என்று மகர்ஷி என்ன சொல்கிறார்? வெறும் மனம்னு போட்டிருப்பார். அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம், அது 3 சொல்லினா வாசனை. அதுக்கு அடுத்து 6வதாக என்ன சொல்லியிருப்பார்? வெறும் மனம், மைண்டு, மனம் என்று போட்டிருப்பார். அதுதான் 6வது அறிவு என்று போட்டிருப்பார். அப்போ அங்கே என்ன இருக்கிறது? அங்கே வெறும் மனம் மட்டுமே இருக்கிறது. அப்போ என்னாச்சு? அந்த 5ஐயும் கடந்த மனம். இப்போ இந்த 5க்குள்ளேயும் மனம் இருக்கா? இருக்குது.
அப்போ இந்த மனம் இந்த புலன் உணர்வுகளில் இணைந்து இருக்கும்போது அந்த உணர்வு தனி, இந்த அதை உணரும் மனம் என்று ஒன்று இருக்கிறது. அப்போ என்ன ஆகுதுன்னா இதில் ஒரு மயக்கம் என்பது அங்கு வருகிறது. அதான் புலன் மயக்கம் என்று சொல்கிறோம். புலன் மயக்கம் என்றால் புலனுக்கு மயக்கமா, அந்த புலன் மூலமாக உணர்கிற இந்த மனதிற்கு மயக்கமா என்று கேட்டால் ரெண்டுமே இருக்கு. அந்த புலன் வழியாக உணர்கின்ற அந்த மனதுக்கும் ஒரு மயக்கம் இருக்கிறது. அந்த புலனில் இருக்கக்கூடிய செல்கள் இருக்குல்லவா, அந்த செல்களுக்கும் ஒரு மயக்கம் இருக்கிறது. அந்த செல்களும் மயங்கி விடுகிறது. இப்போ ஆக்கினை தவம் செய்து 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 நன்கு ஆக்கினையில் ஒடுங்கி நிற்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ என்ன ஆகும் என்றால் இந்த மனதிற்கு அந்த மயக்க நிலையில் இருந்து ஒரு தெளிவு கிடைத்துவிடும். மனதுக்கு ஒரு விழிப்பு நிலை கிடைத்துவிடும். மனதுக்கு விழிப்பு நிலை கிடைத்து என்ன செய்யும்? இது வேண்டாம், போதும் என்று அந்த மனம் சொல்லும். இப்போ உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். காலையில் எந்திரிச்ச உடனே நல்ல டிகிரி காஃபி, ஃபில்டர் காஃபி, கடந்த 30 வருஷமாக நம்ம அப்படியே சாப்பிட்ருக்கோம். நம்ம அப்பா ஒரு 50 வருஷம் சாப்பிட்ருக்காரு. அப்படியே ஒரு பழகி பழகி அந்த ஒரு மயக்கம். சரி, நன்கு ஆக்கினை தவம் செய்ய 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 என்ன ஆகும் என்று சொன்னால் இந்த மனதுக்கு ஒரு விழிப்பு நிலை கிடைத்துவிடும். இப்போ என்ன காலையில் 6:30 மணிக்கு இந்த காஃபி சாப்பிட்லன்னா என்ன செத்தா போயிட போகிறோம்? என்ன இந்த காஃபி சாப்பிட்லன்னா அந்த உடம்புலேருந்து உயிர் போயிட போகுதா? இல்லையே. இவ்வளவு நாளாக இதை அப்படியே பழகிட்டோமே அப்படின்னு அதில் ஒரு விழிப்பு நிலை வந்து வேண்டாம், இன்னையிலிருந்து காலையில் இந்த காஃபி வேண்டாம் அப்படின்னு என்ன சொல்லும்? இந்த மனம் சொல்லும். மனம் சொல்லும். ஆனால் மனம் சொன்னாலும் இப்போ என்னாச்சு? இந்த மனதினுடைய மயக்கம் தெளிந்து விட்டது. அதற்கு ஒரு விழிப்பு நிலை கிடைத்து விட்டது. ஆனால் இந்த காலையில் 6:30 மணிக்கு காஃபி சாப்பிட்டு சாப்பிட்டு பழகினோம் இல்லையா 30 வருஷமா, இந்த நாக்கு, அந்த நாக்கில் இருக்கக்கூடிய செல்கள் அந்த 6:30 மணி வந்த உடனே அந்த செல்கள் எல்லாம் அப்படியே துடிக்கும். எங்கே காஃபி அப்படின்னு கேட்கும். ஏன்னா அதுக்கு ஒரு மயக்கம் இருக்குல்ல, அந்த செல்களுக்கு ஒரு மயக்கம், அது மயங்கி கிடக்குல்ல. அந்த நாக்கில் இருக்கக்கூடிய அந்த செல்கள் 6:30 மணி ஆச்சுன்னா அது எங்கே காஃபி அப்படின்னு நாக்கு சுறுச்சுருங்கும். நாக்கு சுறுச்சுருங்கும். அப்போ என்ன ஆகுது? அப்போ அதனுடைய மயக்கம் அது என்ன, அப்படி சுறுச்சுருங்கும் போது என்னாகும்? மனம் வேண்டாங்குது, இங்கே புலன் வேணுங்குது. இப்போ என்னாச்சு? இது ஒரு போராட்டம். இதைத்தான் மகரிஷி அவர்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் ஒரு போராட்டம் என்று சொல்வார்கள். பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் போராட்டம்னா என்ன? இப்போ மனம் விளக்கத்துக்கு வந்து விட்டது, ஆனால் புலன்கள் பழக்கத்திலேயே இருக்குது. அப்போ அந்த பழக்கம் வேணும்னு சொல்லுது, இந்த விளக்கம் வேண்டான்னு சொல்லுது. அப்போ அந்த பழக்கத்துக்கும் இந்த விளக்கத்துக்கும் ஒரு போராட்டம் நடக்கும். அப்போ என்ன செய்வோம்? என்னடா அது பெரிய தொல்லையாக இருக்குது, காப்பியை விட்டுலான்னு பார்க்குறோம், விட முடியலையே, நாக்கு சுறுங்குதே, என்ன பண்ணுறது அப்படின்னு போய் காப்பியை கலந்து டம்ளரில் எடுத்துகிட்டு வந்துடுவோம். எடுத்துகிட்டு வந்து கையில் வச்சுக்கிட்டு மனம் என்ன சொல்லும்? டே வேணாண்டான்னு சொல்லும். இந்த நாக்கு கொண்டடான்னு சொல்லும். வேணாண்டா கொண்டடான்னு இப்படியே கொஞ்ச நேரம் அந்த டம்ளரை பார்த்துட்டு எது ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க? எது ஜெயிக்கும்னா அந்த பழக்கம்தான் ஜெயிக்கும். பழக்கம்தான் ஜெயிக்கும். ஏன் என்று கேட்டால், என்னங்க கடைசியில் பழக்கம் ஜெயிச்சிருச்சே, காப்பியை குடிச்சிட்டோமே, இதுதான் நடக்கும். இது எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கும். பரவாயில்ல, குடிச்சிருங்க. ஏன் என்று தெரிந்து கொள்வோம். என்ன என்று சொன்னால், நாம் எவ்வளவு நாள் ஆக்கினை தவம் பண்ணியிருக்கோம்?
இந்த மனதுக்கு ஒரு விழிப்பு நிலை கொண்டு வர்றதுக்கு நம்ம எவ்வளோ நாளாக பண்ணியிருக்கோம்? ரைட். ஓரளவுக்கு ஏதோ இத்தனை மாதம் பண்ணியிருக்கோம். ரைட். ஆனால் அந்த நாக்கு எத்தனை வருஷம், 30 வருஷமாக அது என்ன இருக்குது, மயக்கத்தில் இருக்குல்ல. அப்போ இந்த மனதுக்கு ஒரு மயக்கம்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த நாக்கில் மட்டும் இல்லை, நாக்கில் கொஞ்சம் மயக்கம், மூக்கில் கொஞ்சம் மயக்கம், கண்ணில் கொஞ்சம் மயக்கம், காதில் கொஞ்சம் மயக்கம், தோலில் கொஞ்சம் மயக்கம், இப்படி அதில் பிரிஞ்சு 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 அந்த மயக்கம் இருக்குது. ஆனால் அந்த நாக்கில் இருக்கக்கூடிய மயக்கம், அந்த நாக்குக்கு வரக்கூடிய மயக்கம் நாக்குக்கு மட்டும்தானே. 30 வருஷமாக அந்த மயக்கம் அதுலேயே தானே இருக்கு, அப்படியே இருக்கும்ல. ஆனால் இப்போ நாக்கில் காஃபி சாப்பிட்டு மனம் உடனே டக்குன்னு என்ன பண்ணுவோம், டக்குன்னு அடுத்த வேலையை பார்க்க போயிடும், அடுத்த வேலையை பார்க்க போயிடும், வேறு வேறு மயக்கத்துக்கு போயிடும். ஆனால் அந்த நாக்கில் இருக்கக்கூடிய மயக்கம் நாக்கிலேயே இருக்கும். அப்போ அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ எது ஜெயிக்குது? அந்த மயக்கம் ஜெயிச்சிருது. காப்பியை சாப்பிட்ருவோம், சரி இன்றைக்கி சாப்பிட்டோம், நாளைக்குலேருந்து விட்டுறணும் அப்படின்னு இந்த மனம் சொல்லும். இப்படியே தான் போகும். அப்போ என்னாச்சுன்னா மனதுக்கும் புலனுக்கும் ஒரு போராட்டம். இதுதான் பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் ஒரு போராட்டம் என்று சொல்கிறோம். இந்த போராட்டம் நடக்கும். அப்போ மகரிஷிக்கும் இந்த போராட்டம் நடந்திருக்கும் போல் இருக்கு. மகரிஷியும் இப்படி அவர் ஆக்கினை தவம் பண்ணி பார்த்த பிறகு இந்த புலன் விடமாட்டேன்னு கேட்ட அனுபவம் அவருக்கு இருந்திருக்கும்ல. மகரிஷியோட சொல்லுவாங்க, என்னதான் இருந்தாலும் இப்பையும் சாயந்தரம் அந்த 4 மணி, அந்த 4 மணிக்கு அந்த நல்ல ஒரு டீ சாப்பிட்றதுங்கிற பழக்கம் இன்னும் என்னால் விட முடியலன்னு சொல்லுவார். இந்த காசி செட்டியார், அவர் இந்த கூடலூரில் காசி செட்டியார்னு ஒருத்தர் இருந்தார், பேராசிரியர். அவர் டீ எஸ்டேட் வச்சுருக்கார். அதில் வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய அந்த முதல் தரமான டீயை என்ன பண்ணிடுவார், கொண்டு வந்த சாமி அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட கொடுத்துட்டு போயிடுவார். பழக்கிட்டார். அப்படியே அந்த டீயை சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த 4 மணி ஆச்சுன்னா இப்போயும் அப்படியே சும்மா ஒரு ஒரு 1/4 டம்ளராவது அப்படியே அந்த டீயை சாப்பிட்ற பழக்கம் இருக்குதுன்னு சொல்லுவார் சாமி. அப்போ அந்த மாதிரி அந்த அனுபவத்தின் அடிப்படையில் அப்போ என்ன பண்ணுறாங்க அடுத்து? சரி, அப்போ என்ன பண்ணுறது? நேராக அந்த புலன்களையும் தவம் செய்ய வைத்து விட வேண்டியது தான் என்று முடிவு செய்கிறார். அப்போ என்ன பண்ணார்? நேராக அந்த 5 புலன்களுக்கும் ஒரு தவத்தை போடுப்பா அப்படின்னு சொல்லி நாக்கின் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம். மூக்கின் மீது தவம், கண்களின் மீது தவம், காதுகளின் மீது தவம் போட்டோமா. இப்போ 5லையும் ஒன்றி செஞ்சோமா. இப்போ இந்த அனுபவத்தில் உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கும் என்று நான் என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் கூறுகிறேன். நாக்கில் அற்புதமான அழுத்தம் தெரிந்திருக்கும், அதற்கு அடுத்து கண்களில் தெரிந்திருக்கும், அதற்கடுத்து காதுகளில் தெரிந்திருக்கும், கடைசியாக தான் மூக்கில் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நமக்கு இந்த அனுபவங்கள் அதிகமாக எங்கே இருக்குது? நாக்கில் தான் அதிகமான அனுபவம். அடுத்து கண்கள். இந்த 2ம் தான். இந்த 2 புலனையும் நமக்கு சரி பண்ணினோம்னாலே நமக்கு ஏகப்பட்ட ஜீவகாந்த விரயம் குறையும். இந்த 2ல் தான் இன்றைக்கி உலகமே இந்த கண்ணுலையும் நாக்குலையும் காதலையும் இந்த 3 நாள் தான் என்ன ஆகுது, ஆஸ்பத்திரியில் போய் படுத்து கிடக்கு. ஆனால் ஆஸ்பத்திரியில் போய் படுத்த பிறகும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் போய் படுத்துக்கிட்டு என்ன பண்ணுறான், டிவியை போட்டு கண்ணின் மூலமாகவும் காதின் மூலமாகவும் டிவியை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். யார்? பேஷண்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அந்த பேஷண்ட் பார்க்குறதுக்கு அந்த ஆஸ்பத்திரி நிர்வாகம் டாக்டர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறார். ஏனென்று கேட்டால் அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவருக்கு இந்த புலனும் தெரியாது, இந்த புலன் வழியாக உயிராற்றல் போகுதுங்கிறது தெரியாது, உயிர்னா என்னன்னு தெரியாது, உயிராற்றல்னா என்னன்னு தெரியாது. இந்த நிலை தான் இன்றைய மருத்துவ உலகம். சரி, அப்படிப்பட்ட ஒரு நிலை. அப்போ இந்த இதில் தான் அதிகமாக உணர்வு தெரிஞ்சிருக்கும். அப்போ என்ன பண்ணுறோம்? அதிலேயே தவம் செய்கிறோம். இப்போ உதாரணமாக ஒன்றை மட்டும் நாம் இப்பொழுது சிந்தனை செய்து கொள்வோம். நாக்கில் தவம் செய்கிறோன்னு வச்சுக்கோங்க. நாக்கில் அப்படியே மேலெண்ணத்துலையும் ஒட்டாமல் கீழெண்ணத்துலையும் ஒட்டாமல் அப்படி நிறுத்தி தவம் செஞ்சோம் இல்லையா, நாக்கில் ஒரு அழுத்தம் தெரிஞ்சிருக்கும். என்ன அது? மனதை எங்கு குவிக்கிறோமோ அங்கு ஜீவகாந்தம் அழுத்தமாய் குவியும். சரி, இதுக்கு முன்னாடி நாக்கில் ஜிலேபி வச்சோம், உடனே என்னாச்சு, அதே மாதிரி அந்த ஜீவகாந்தம் முழுவதும் நாக்கில் அப்படியே வெளியில் போயிடுச்சு, விரயமாச்சு. ஆனால் இப்போ என்னாச்சு, மனதை வைத்தோம்,
அங்கே வந்துருச்சு. ஜீவகாந்தம் அழுத்தமாக வந்துருச்சு. அங்கே என்ன இல்லை, ஜாங்கிரியும் இல்லை, ஜிலேபியும் இல்லை, அல்வாவும் இல்லை, பால்கோவாவும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் வந்துருச்சு, அழுத்தமாக வந்துருச்சு. வந்துட்டு அங்கே எதுவுமே இல்லையே, விரயமாகறதுக்கு ஒன்றும் இல்லையே. அப்போ என்ன ஆகுது, அப்படியே அந்த நாக்கினுடைய நுனி வரைக்கும் வந்துட்டு அப்படியே உள்ளேயே திரும்பி ரிவர்ஸில் போயிடும். திரும்பி வரும், ரிவர்ஸில் போயிடும். அப்படியே நாக்கு வரைக்கும் அந்த ஜீவகாந்தம் அழுத்தமாக வந்து 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 உள்ளுக்குள்ளாகவே சுழன்று இயங்கக்கூடிய ஒரு இயக்கம் நடைபெறும். அப்போ என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அந்த நாக்கு வழியாக வெளியேற அந்த ஜீவகாந்தத்தை நாக்கு வரைக்கும் வந்துட்டு மீண்டும் உடலுக்குள்ளாகவே சுழல்கின்ற ஒரு பயிற்சியை கொடுக்கிறோம் அல்லவா. இதுதான் இந்த பஞ்சேந்திரிய தவம். இதே போல தான் காது, கண்கள், மூக்கு, தோல். அங்கு விரயம் இல்லை, ஆனால் அங்கு அழுத்தம் பெறும். எவ்வளவு அற்புதமாக இந்த தவத்தை வடிவமைத்து கொடுத்திருக்கிறார் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள். எல்லாம் அனுபவம். அப்போ என்னாச்சு, இப்போ நாக்கின் மீதும் தவம் செய்து விட்டோம். அப்போ நாக்குக்கு என்ன ஒரு பழக்கம், எப்பயுமே வந்தோடனே அந்த ஜீவகாந்தத்தை வெளியில் கொட்டியே பழகுனது இப்போ உள்ளேயே ரிவர்ஸில் உள்ளே அனுப்பி பழகுது இல்லையா. இப்படி பழக 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 இதனுடைய வில் பவர் கூட்டிகிட்டே வரும். ஒரு பீரியடில் என்ன சொல்லும்னா, மனம் என்ன சொல்லும், காஃபி வேண்டாமே அப்படின்னு சொல்லும். உடனே இந்த நாக்கு என்ன சொல்லும்னா, நான் அதை ஆமோதிக்கிறேன் என்று சொல்லும். முடிஞ்சிச்சு கதை. அப்போ எப்படி இருக்கும் பாருங்க, அங்கே தான் சுகம். பொதுவாக நம்ம வீட்டில எல்லாம், அதாவது மனைவி 2 சேலை எடுக்கணும்பாங்க. கணவன் என்னம்மா இந்த மாதம் பட்ஜெட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒன்று பத்தாதா அப்படின்னு அவர் நினைப்பார். உங்களை கட்டிட்டு இதே பாடுதாங்க. ஒரு தீபாவளிக்கு 2 சேலை எடுத்து கேட்டால் அதை எடுத்து கொடுக்க முடியலையா. இப்படி எப்படியுமே போராட்டம் எல்லாத்துலேயுமே இருக்கும். சேலையில் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே அந்த போராட்டம் இருக்கும். இப்போது ஒரு நாள் இவர் சொல்கிறாரு, ஏம்மா எனக்கு நாளைக்கு கடைக்கு போகலான்னு சொன்னியா, எனக்கு ஒன்று தோணுது, நான் சொல்கிறேன், நீ ஒன்றும் இதாக நினச்சிக்க மாட்டியே, நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. கொஞ்சம் பொறுங்க, நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நானும் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். ஐயோ, இவருக்கு புளியை கிடைக்குது. என்னடா இது இந்த மாதிரி 2ங்கிறதுக்கு தான் 3 சொல்லிடுமோன்னு ஒரு புளியை கிடைக்குது. இல்லைப்பா நான் முதல்ல சொல்லிடுறேம்மா. இல்லைங்க நான் சொல்லிடுறேங்க. அப்போ சரி நீயே சொல்லுமா அப்படின்னு. இல்லைங்க இந்த 2 சேலை வேண்டாங்க, ஏற்கனவே நமக்கு கொஞ்சம் அந்த லோனு இந்த லோனுன்னு ரொம்ப டைட்டாக இருக்குது, ஒரு சேலை மட்டும் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. இவர் என்ன சொல்கிறார், நானும் அதைத்தாம்மா சொல்ல வந்தேன். ஆஹா, எப்படி இருக்குது அந்த குடும்பம், 2 பேரும் ஒரே மாதிரி சொன்னேன். அது மாதிரி தான் இந்த மனமும் புலனும் இணைந்து இயங்கக்கூடிய அளவுக்கு அதில் ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் கிடைக்கக்கூடிய தவம் இந்த பஞ்சேந்திரிய தவம். இதை ஏற்றி நாம் புலன் உணர்வுகளிலிருந்து, மயக்கத்திலிருந்து விடுதலை பெறுவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.